ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. அதனால் யார் யார் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் உங்களுடைய நேம் என்ன, அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். அதனால் ஒவ்வொருத்தவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அடுத்ததான் அந்த சைடு இருக்கவங்க பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாப்பா, நீ சொல்லு, உன்னுடைய நேம் என்ன? ஜஸ்ட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு பாப்பா நீ சொல்லு. மிஸ், என்னுடைய நேம் சுந்தரி மிஸ். நான் லாஸ்ட்டு இங்கே தான் மிஸ் படித்தேன். நான் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மிஸ். ஓகே, குட். இதே மாதிரி தான் எல்லாரும் கரெக்டாக சொல்லிடுங்க, ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் பின்னாடி. மிஸ், என்னுடைய நேம் நிஷா. நான் லாஸ்ட்டாக எங்கள் ஊரில் தான் மிஸ் படித்தேன். இப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மிஸ். அடுத்ததான் நிஷாக்கு பக்கத்தில் இருக்க பாப்பா, நீ சொல்லு, உன்னுடைய பேர் என்ன? மிஸ், என்னுடைய நேம் ஷர்மி மிஸ். நான் லாஸ்ட்டாக யூகேஜி இங்கே தான் மிஸ் படித்தேன். இப்போ நான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மிஸ். ஓகே, குட். இந்த சைடு இருக்க பசங்க சொல்லுங்கள் உங்களுடைய நேம்ஸ் என்ன அப்படின்றத. இந்த சைடில் ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக இருக்க பாப்பா, நீ சொல்லு, உன்னுடைய பேர் என்ன? ஏய் பூஜா, உன்னை தான் கேட்குறாங்க, சொல்லு. என் நேமா மிஸ்? என் நேம் வந்து பூஜா மிஸ். நான் வந்து லாஸ்ட்டாக எங்கள் ஊரில் தான் மிஸ் படித்தேன். நான் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மிஸ். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். மிஸ், என்னுடைய நேம் உஷா மிஸ். நானும் லாஸ்ட்டு எங்கள் ஊரில் தான் மிஸ் படித்தேன். இப்போ வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மிஸ். ஆமாம், உங்கள் ஃபேஸ் கட் எல்லாமே இந்த நிஷாவுடைய ஃபேஸ் கட் மாதிரி இருக்கே. ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனால் அவள் ஏற்கனவே என்ன மாதிரியே ஒரு சிஸ்டர் எங்கள் ஊரில் இருக்கான்னு சொல்கிறா. இதில் எது உண்மை? நீங்கள் யார்? அவங்க சிஸ்டர் தானே நீங்களா? அதுவும் நீங்கள் 3 பேருமே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்கள் 3 பேரும் சிஸ்டர்ஸ் தானே? அவள் சொல்கிறது போய் தானே? ஏய், தயவு செய்து மாட்டி விட்டுறாதங்கடி ப்ளீஸ் டி. உங்கள் காலில் கூட கெஞ்சி விழுறேன். நீங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லிடுங்கடி ப்ளீஸ் டி. நம்ம 4 பேரும் ஒரே வயிற்றுலேயே ஒரே நாளில் பிறந்தோன்னு சொல்லிடுங்கடி ப்ளீஸ் டி. ஐயோ, இவ வேற நல்லா மாட்டி விடுறாளே. டீச்சருக்கு தெரிஞ்சா நம்மள அடிச்சிருவாங்களே. உஷா, நான் இங்கே கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு நிஷாவை பார்த்துட்டு இருக்கேன்? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீங்கள் 3 பேர் தானே சிஸ்டர்ஸு? அவள் ஊரில் சிஸ்டர் இருக்கான்னு சொன்னாலே அது போய் தானே? ஆல்ரெடி நான் என்னை பற்றி சொல்லியிருக்கேன், எனக்கு ஃப்ராட் தனம் பண்ணுறது பிடிக்காது, பொய் சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. மிஸ், அது வந்து மிஸ், அவள் எங்களுடைய சிஸ்டர் தான் மிஸ். நாங்கள் 3 பேரும் ஒரே வயிற்றில் தான் மிஸ் பிறந்தோம். ஆனால் ஊரில் இருக்கிற பொண்ணு. என்ன இழுக்கிற? ஊரில் இருக்கிற பொண்ணு அவள் உங்கள் சிஸ்டர் இல்லை தானே? இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா என்ன? என்னை சும்மா டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கக்கூடாது. அந்த நிஷா பேச்சு கேட்டுட்டு நீங்கள் போய் சொல்லணும்னு நினச்சின்னா நீங்கள் தான் தண்டனை அனுபவிப்பீங்க. மிஸ், நான் சொல்கிறேன் மிஸ், நாங்கள் 3 பேரும் சிஸ்டர்ஸ் தான் மிஸ். எங்கள் ஊர்லேயும் ஒரு பாப்பா இருக்கா. அவள் வந்து நிஷா மாதிரியே இருப்பா மிஸ். அவளை அங்கேயே படிக்க வைக்கிறாங்க எங்கள் அம்மா. ஒரு பொண்ணாச்சு வீட்டில் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. அப்போது நிஷா சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா 3 பேருமே என்கிட்ட தண்டனை அனுபவிப்பீங்க. இப்போவே சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு அவள் கூப்பிட்டு வருவாள், அப்போ சொல்லிக்கிறேன். சரி, அடுத்தது சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மிஸ், என்னுடைய நேம் காவ்யா மிஸ். நான் லாஸ்ட்டு இந்த ஸ்கூலில் தான் மிஸ் படித்தேன். நான் போன கிளாஸ் 4th ஸ்டாண்டர்ட், இப்போ வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மிஸ். ஆமாம் காவ்யா, உன் பக்கத்தில் யாராவது உட்காந்துருக்காங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லையே. என் பேர் ஷாலு மிஸ். நானும் லாஸ்ட்டு இந்த ஸ்கூலில் தான் மிஸ் படித்தேன். இப்போ நான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மிஸ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களாம் எதுக்கு பின்னாடி உட்காருறீங்க? உங்கள் ஃபேஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது. கீழே சின்னோண்டா இருந்துட்டு பின்னாடி எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க? கிளாஸ் படி நீங்களாம் முன்னாடி தானே உட்காரணும். எதுக்கு பின்னாடி போய் உட்காரீங்க? நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன், சின்ன பசங்களாம் முன்னாடி உட்காரணும், பெரிய சைஸ் பசங்களாம் பின்னாடி உட்காரணும். இப்படி உட்காந்திங்கன்னா நான் எப்படி உங்களெலாம் பார்க்க முடியும்? எப்படி நான் உங்களை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும்? எதா இருந்தாலும் மிஸ், உங்களை எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தான் எங்களை தெரிய மாட்டேங்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ். நான் இங்கேருந்தே கவனிச்சுக்கிறேன். நீ என்ன கவனிப்ப? நீ கவனிக்கிறியா கவனிக்கலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? வந்து முன்னாடி உட்காருங்க. சின்ன பசங்க எல்லாம் முன்னாடி, பெரிய பசங்களாம் பின்னாடி உட்காருங்க. மிஸ், நான் மட்டும் இங்கே உட்காந்துக்கிறேன் மிஸ். ப்ளீஸ் மிஸ், நான் எப்போவுமே இங்கே தான் உட்காருவேன். இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மிஸ் எங்கள் கிளாஸில். நான் வந்துட்டேன்ல, நான் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்கணும். அப்படி இல்லையா வெளியில் நின்றுக்கிட்டு கிளாஸ் கவனி. ஐயோ, வெளியில் நின்று எப்படி கிளாஸ் கவனிக்கிறது? சரி மிஸ், நான் பின்னாடியே போய் உட்காந்துடுறேன். ஏய், நீங்கள் முன்னாடி வாங்கப்பா, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன்.
எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து முன்னாடியே உட்காந்தேன். ஆனால் இப்போ இப்படி ஆகிப்போச்சே. நிஷா கொஞ்சம் நகர்ந்து உட்கார. நான் இங்கே உட்காந்ததான் எனக்கு போர்டு நல்லா தெரியும்ப்பா. ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் நகர்ந்து உட்காருப்பா. நீங்களே உட்காந்துக்கோங்க, இந்த இடம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ஷர்மி நீ போய் முன்னாடி உட்காந்துக்கோமா, நான் அங்கே உட்காந்துக்கிறேன். சரிங்கக்கா. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லையே. மிஸ் விட மாட்டாங்க போல இருக்கு. அக்கா சுந்தரி அக்கா கொஞ்சம் நகருங்கக்கா, நான் போய் உள்ளே உட்காந்துக்கிறேன். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசே வரலக்கா. ஐயோ சூப்பராக ஜாலியாக தூங்கலாம். சரி என்ன பண்ணுறது, அந்த மூலியாச்சும் செட் ஆகுதான்னு பார்க்கலாம். நகருங்கக்கா, அங்காண்ட போயிடுறேன். அப்பா நிஷா ஷர்மி போயிட்டா பாரு, நீ கொஞ்சம் நகர்ந்து உட்கார். நகர்ந்து உட்கார, நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க. ஏய் ஷர்மி இங்கே பாரு, பேக் விட்டுட்டே போயிட்ட பாரு, பேக் எடுத்துகிட்டு போ. அப்படி தூக்கி கொடுங்கக்கா. இந்தா வச்சுக்கோ. சுந்தரி அக்கா நகர்ந்துட்ட பாருங்க, வந்து உட்காருங்க, உங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. சரி ஷர்மி நீ கொஞ்சம் அந்த பேக் எடுத்து கொடுமா, எட்டலை எனக்கு. உட்காருங்கக்கா, நான் எடுத்து கொடுக்குறேன். சரி ஷர்மி, அதை எடுத்து கொடு ஷர்மி. சே அங்கே எவ்வளோ ஆசாசியாக நான் போய் உட்காந்தேன்னு தெரியுமா. இப்போ இதே இடத்துல உட்கார வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப ஃபீலாக இருக்கு. என்ன ஷாலு பார்த்துக்கிட்டே இருக்க, எப்போ போய் எழுத உட்காரத ஐடியா? அதோ போகிறேன் மிஸ். சாரி மிஸ், இதை போயிடுறேன். பேக் யார் எடுத்துகிட்டு வருவா? 5-6 பேரும் பின்னாடி எடுத்துகிட்டு வருவாங்களா? ஆமாம், பேக் விட்டுட்டே வந்துட்டேன். அக்கா சுந்தரி அக்கா கொஞ்சம் அந்த பேக் எடுத்து கொடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. சரி ஷாலு, இதை எடுத்து கொடுக்குறேன். இந்தா உன் பேக். ஓகே இப்போ தான் பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்குது. நீங்கள் அழகாக சின்ன பசங்க பெரிய பசங்க ஆர்டரில் கரெக்டாக உட்காந்துருக்கீங்க. இதுக்கப்புறம் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுக்கணும் சரிங்களா. சின்ன பசங்களாக இருந்தால் பெரிய பசங்களான நீங்கள் வந்து பின்னாடி போயிட்டு சின்ன பசங்களுக்கு இடம் கொடுக்கணும் சரிங்களா. ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் உட்காருங்க. சப்போஸ் நிறைய பேர் வர மாதிரியாக இருந்தால் 3 பேர், அதுக்கு மேலே உட்காரக்கூடாது ஒரு பெஞ்சுக்கு. வேணால் பெஞ்சு நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம் சரிங்களா. நாளையிலேருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து புக்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. நாளையிலேருந்து எல்லோரும் புக்ஸு நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடணும். என்கிட்ட நோட்டு இல்லை, என்கிட்ட புக்கு இல்லைன்னு யாருமே வந்து ரீசன் சொல்லக்கூடாது சரிங்களா. யாராவது வராத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம், அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு அவங்க வரும்போது கொடுத்துருவோம் சரிங்களா. உங்கள் கிளாஸுக்கு வேறு யாராவது வர வேண்டியது இருக்கா? ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆகுறாங்களா? மிஸ் அர்ச்சனான்னு ஒரு பொண்ணு இருக்கா மிஸ், அவ எங்க கூட தான் படிச்சிருந்தா, அவளும் வரணும் மிஸ். அவ என்னன்னு தெரியல, இன்னைக்கு வரவே இல்ல. அப்படியா? வேற யாராவது வராதவங்க இருக்காங்களா? நோ மிஸ், எங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் மிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது போல வீடியோ தொடர்ந்து வேணும்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.